எங்களை அதிகமாக நேசிக்கிறீங்க நல்ல ஆண்டவரே. இந்த நாளுக்காக ஸ்தோத்திரம்ப்பா. கிருபையா அந்த வேளையில் கூட ஆண்டவரே இந்த மாலை ஆராதனையிலே நீர் எங்களோடு இருந்து எங்களை வழிநடத்துவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. நாங்கள் பாடுகிற பாடல்கள் ஆண்டவரை கேட்கிற வார்த்தைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமது பிரசன்னம் இருக்கட்டும். ஆண்டவரே நீர் உமது மக்களுக்கு இதை கேட்கிறவர்களுக்கு என்னெல்லாம் நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி நீர் ஆண்டவரை நம்பி இருக்கிறீரோ, ஆண்டவரை நீர் சித்தம் கொண்டு இருக்கிறீரோ எல்லாவற்றையும் கர்த்தர் நிறைவேற்றி தருவீராக தகப்பனே. நன்றி தகப்பனே. ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்திட்ட நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே, கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் நம் குற்றங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை நீக்கி படுகொலியில் நின்று நம்மை மீட்டெடுத்திருக்கிறார். அவர் தாமே தமது சொந்த இரத்தத்தை சிந்தி அவர் தமது சொந்த மாம்சத்தை நமக்கென்று தந்து நமக்கு ஜீவன் தரும்படியாக, நம் செத்த சரீரங்கள் எல்லாம் ஜீவன் அடையும்படியாக கர்த்தர் நமக்கு அனுக்கிரகம் பண்ணியிருக்கிறார். நமது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வசனம் சொல்லுகிறது, முழு இருதயத்தோடும் முழு வெள்ளத்தோடும் அவரை அன்பு கூர்ந்து அவர் ஆராதிக்க வேண்டும். அந்த முழு இருதயத்தோடு முழு ஆத்மாவோடு சேர்ந்து பாடலாமா? குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. குற்றங்களை மன்னித்தாரே, நோய்களை நீக்கினாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. படுகொலியினின்று மீட்டாரே, ஜீவனை மீட்டாரே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கிருபை இரக்கங்களால் நம்மை முடிசூட்டி வாழ்நாளெல்லாம் நன்மையாலே கிருபையினாலும் ஐஸ்வர்யத்தினாலும் ஆசீர்வாதத்தினாலும் அபிஷேகத்தினாலும் நிரப்பி நம்மை கிருபையாய் வழிநடத்துகிற தேவன். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவர் நமக்கு செய்த நன்மைகள் எல்லாவற்றிலும் ஆண்டவரே உமக்கே மகிமை அப்பா, உமக்கே புகழ் என்று சொல்லி நம்ம உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிக்கலாமா? கிருபை இரக்கங்களால் மூடி சூட்டுகிறார். கிருபை இரக்கங்களால் மணிமுடி சூட்டுகின்றார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். என் வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் திருப்தியாக்குகின்றார். கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. அவர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை
ஒரு நாளும் மறவாதே. இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கிறார். நாம் ஓடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. என்றைக்கு ஆண்டவருடைய பலன் நமது சரீரத்துக்குள்ளே, நம்மளுடைய வாழ்க்கைக்குள்ளே, நமது எல்லாவித காரியங்களுக்குள்ளே அவருடைய பலன் வருகிறதோ, அங்கே ஆண்டவர் நம்மை கைப்பிடித்து தூக்கி கழுகை போல செட்டையில் அடித்து எழும்படியாக செய்வார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். இளமை கழுகு போல புதிதாக்கி மகிழ்கின்றார். அம்மோடினாலும் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. ஓடினாலும் நம் நடந்தாலும் பலன் குறைவதில்லை. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. அவர் செய்திட்ட கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. கர்த்தர் செய்த நன்மைகளை ஒரு நாளும் மறவாதே. என் ஆத்துமாவே ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. என் ஆத்துமாவே நன்றி சொல்லு முழு உள்ளத்தோடே. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், மதிலை தாண்டிடுவேன். கர்த்தர் அவருடைய கிருபை நம்மோடு இருந்ததானால், அவருடைய தயவு நம்மோடு இருந்ததானால், நமக்கு பெரிதாய் தெரிகிற எந்தவித காரியமும் எல்லா காரியங்களுக்கும் மேலாக அவர் செயல்படுகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எனது விளக்கு எரிய செய்தி என் இருளை ஒளியாக்கினீ. இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீ. இருளை ஒளியாக்கினீ. எனது விளக்கு எனது விளக்கு எரிய செய்தி. எனது விளக்கு எரிய செய்தி இருளை ஒளியாக்கினீ. இருளை ஒளியாக்கினீரா. இருளை ஒளியாக்கினீ. இருளை ஒளியாக்கினீ. ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். ஐயா ஸ்தோத்திரம். இயேசையா ஸ்தோத்திரம். நம் பலவீன நேரங்களிலே அவர் மான்களை போல நம்மை துள்ளி எழுவச் செய்கிற தேவனா இருக்கிறார். உன் பலவீனத்திலும் என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று சொல்லி ஆண்டவர் பவுலுக்கு சொன்னது போல, பவுல் ஆண்டவரை பார்த்து சொன்னது போல, நாமும் ஆண்டவரை பார்த்து, அப்பா உங்க பலன் இருந்தால் போதும் அப்பா, என்னுடைய எல்லா பலவீனங்களிலும் நான் பலவானாய் மாறுவேன் என்று சொல்லி அவரிடத்தில் விசுவாசத்தோடு கேட்போமா? நன்றி தகப்பனே, நீர் எங்களுக்கு ஆண்களை போல ஓடச் செய்கிற தேவனாக இருக்கிறீரே. மான்களை போல ஓட செய்தி. மான்களை போல ஓட செய்தி. உயர அமர செய்தி. உயர அமர செய்தி.
ஓஹோ உயர அமர செய்தி, நான் உயர அமர செய்தீர் ஐயா. ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஓஹோ மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி, பலத்தால் இடை கட்டி வழியை செவ்வையாக்கி வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே, வாழ வைத்தவரே ஐயா. ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர. நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை. எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே, எனது அடைக்கலம், எனது அடைக்கலமே, எனது அடைக்கலமே. ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர. உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன். மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஓஹோ மதிலை தாண்டிடுவேன், மதிலை தாண்டிடுவேன். ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர ஐயா ஸ்தோத்திர ஏசையா ஸ்தோத்திர. ஹல்லேலூயா. நன்றி தகப்பனே. தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே 1000 நாட்களை பார்க்கிலும் உமது பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு நாள் நல்லது. உங்க பிரசன்னம் தான் ஆண்டவர் எங்களுக்கு முகவரி, உங்க பிரசன்னம் தான் ஆண்டவர் எங்களுக்கு எல்லாம். அப்பா அழைத்த நாள் முதல் இதுவரை என்னில் விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைக்கப்பட்டேன், கைவிடப்பட்டேன், என்னை சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. இலை போகா என்னையும் மலை மேலே நிறுத்தி என்னை அழகு பார்ப்பதும் உம் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி,
உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் உயர்வு இல்லையே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. அழைத்த நாள் முதல் இதுவரை என்னை விலகாத வாக்கு தத்தம் பிரசன்னமே. உடைந்த நாட்களில் கூடவே இருந்து சுகமாக்கும் மருத்துவம் பிரசன்னமே. விலை போவா என்னையும் மலை மேலே நிறுத்தியோ, அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. விலை போவா என்னையும் மலை மேலே நிறுத்தி அழகு பார்ப்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம்தான் எனக்கு முகவரி. உங்க பிரசன்னம்தான் எனது தகுதி. ஓ, கல்வி அறிவு இல்லாவிட்டாலும் ஆண்டவரே, பட்ட படிப்புகள் இல்லாவிட்டாலும் அப்பா, ஓ உமது பிரசன்னம் எங்கள் மத்தியில் இருந்தால் போதுமே. தாவீது சொன்னது போல ஆண்டவரே, உமது பிரகாரத்திலே இருக்கிற ஒரு நாள் போதும் அப்பா. உமது பிரகாரத்திலே நாங்கள் ஆண்டவரே செலவிடுகிற அந்த ஒரு மணி நேரம் போதும் ஆண்டவரே. 1000 நாட்களை பார்க்கிலும் 1000 வருஷங்களை பார்க்கிலும் கோடி ரூபாயை காட்டிலும் ஆண்டவரே, நீர் கொடுக்கிற பிரசன்னத்தின் மகிமை, நீர் கொடுக்கிற பிரசன்னத்தின் ஆனந்தத்தை யாராலையும் தர முடியாதப்பா. உமது பிரசன்னத்துக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கல்வி அறிவு பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. கல்வி அறிவும் பல்கலை சான்றும் இல்லாமல் பயன்படுத்தும் பிரசன்னமே. அழைக்கப்பட்டே நியமிக்கப்பட்டே நிரூபிப்பதும் உங்க பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர் பிரதேசம் வாழுவோர் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. பிற பாஷை பேசுவோர் பிரதேசம் வாழுவோர் என்னை வேண்டி கேட்பதும் பிரசன்னமே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி. உங்க பிரசன்னம் தான் எனக்கு தகுதி. நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ
சொல்லாமல் உயர்வு இல்லையே, நீர் இல்லாமல் நான் இல்லையே, நீ சொல்லாமல் இல்லையே. உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி, உங்க பிரசன்னம் தான் எனது முகவரி, உங்க பிரசன்னம் தான் எனது தகுதி. அவர் பிரசன்னத்தில் இருக்கிற ஒரு மணி நேரம், ஒரு நிமிஷம், சிறு மணித்துளிகள் கூட மிகவும் உங்கள் வாழ்க்கையிலும் என்னுடைய வாழ்க்கையிலும் பிரயோஜனமாக இருக்கும். மனுஷர்களிடத்திலே பல மணி நேரங்கள் உங்களுடைய கஷ்டங்களையும் உங்களுடைய சூழ்நிலையிலும் சொல்லுவதை காட்டிலும் அவருடைய பிரசன்னத்தில் உட்கார்ந்து, நீங்க எங்க இருக்கிறீங்களோ அதே இடத்துல உட்கார்ந்து அந்த இடத்துல இருந்து அவரை நோக்கி அப்பா என்று கூப்பிடும் பொழுது அவர் தமது பிரசன்னத்தினால் உங்களை நிரப்பி, அவர் தமது மகிமையினால் உங்களை நிரப்பி, நீங்கள் கேட்பதற்கும் கேளாததற்கும் மிகவும் அதிகமாய் அவர் திருப்பி செய்கிற தேவனா இருக்கிறார். அப்படி தகப்பனே, இந்த நாளில கூட ஒரே ஒரு சின்ன காரியத்தை நாம் பார்த்து ஆராதனையை முடிக்கலாம். எனக்கு மிகவும் பிடித்த ஒரு பைபிள் போர்ஷன் 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5வது அதிகாரத்திலே 1வது வசனத்திலே வனமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. சீரிய ராஜாவின் படைத்தலைவன் ஆகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகாபராக்கிரமசாலி ஆகிய அவனோ குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவிலிருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திற்கு ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். இந்த பெண்ணை பற்றி, இந்த பெண் யார் என்று பெயரெல்லாம் குறிப்பிடப்படவில்லை. இந்த பெண் பார்த்தீங்கன்னா கிளியராக ஆண்டவர் ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அவள் ஒரு வேலைக்கார பெண், வேலைக்காரியாக இருந்தாலும் ஒரு அடிமை பெண், இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு அடிமை பெண். இதற்கு முன்னால அவனுடைய எஜமானாகிய நாகமானை பற்றி ஆண்டவர் அழகாக குறிப்பிட்டிருக்கிறார். எண்ணிக்கையில் அதிகமானவனும் பெரிய மனுஷன், ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷன், அந்த சீரிய தேசத்திலே ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது பொசிஷன்ல இருந்த ஒரு மனுஷன். அவருக்கு ஒரு விஷயம் இருக்குது, என்னன்னா குஷ்டரோகம். நம்ம இந்த நாட்களில் குஷ்டரோகிகளை பார்த்துருப்போமான்னு தெரியல, ஆனால் பார்த்தீர்களானால் கைகள் கால்கள் எல்லாம் அவங்களுக்கு ஃபிங்கர்ஸ் எல்லாம் அழுகி போயிருக்கும். அவங்கள தொட முடியாது, கிட்ட போனால் நாற்றம் எடுக்கும். ஒரு பெரிய மனுஷன் ஒரு பெரிய போஸ்டிங்கில் இருக்கிறாரு, அவருக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமைங்கும் போது ஸோ அது கொஞ்சம் ரொம்பவே சங்கடமான ஒரு காரியம்தான். அது இருக்கட்டும். ஆனால் நான் சொல்ல வந்தது என்னன்னா, இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைபிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். இந்த சின்ன பெண்ணுடைய பெயர் பைபிளில் குறிப்பிடப்படவில்லை. ஆனாலும் அவள் செய்த ஒரு சின்ன விஷயம் மகா பெரிய ஒரு டிஃப்ரென்ஸை இஸ்ரவேலோட வாழ்க்கையிலும் சீரிய தேசத்தோட வாழ்க்கையிலும் நடைபெற்றது. அதுக்கு முந்தின வருஷத்தில் அழகா சொல்லியிருக்கு, மகா பராக்கிரமசாலி ஆகிய அவனோ குஷ்டரோகியா இருந்தான். அதுக்கு முன்பதாக அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அந்த ரட்சிப்பை கட்டளையிடுறதுக்கு முன்பதாக இந்த ஒரு காரியம் நடக்குது. இந்த சிறு பெண்ணோட கேரக்டர் எடுத்துக்கலாம். அந்த சிறு பெண் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடிமையாக தன்னுடைய சொந்தங்கள், தன்னுடைய பந்தங்கள், தன்னுடைய நாட்டை விட்டு தனக்கு பிடிக்காத ஒரு இடத்துல அடிமையாக வேலை செய்து கொண்டு இருக்கிறார். அவ இங்கே ஏதோ பெரிய வேலையிலோ இல்லை ஃப்ரீடமாக விடப்பட்ட பெண் கிடையாது. தனக்கு பிடிக்காத ஒரு வேலை, யாருக்குமே அடிமையாக இருக்கணும்னு நம்ம என்ன பண்ண மாட்டோம், நினைக்க மாட்டோம். ஈவன் நம்மளுடைய மேனேஜராக இருக்கட்டும், நம்மளுடைய ஃபேமிலியாக இருக்கட்டும், ஒருத்தர் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுங்கிற மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்பொழுது நமக்கு உண்மையாகவே என்னவா இருக்கும்னா சங்கடமாக இருக்கும். ஆனால் இந்த பெண்ணோட வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அவள் எதுவுமே செய்ய முடியாது. அடிமைனா நார்மலாக வேலைக்காரங்களை காட்டிலும் அடிமைகளுக்கு அவங்கள விட அதுக்கு பேசாமல் அவங்க செத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில தான் இந்த பெண் இருக்கிறா. தன்னுடைய எஜமானனுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு தெரியும் பொழுது அவள் என்ன பண்றானா, அவள் தன் நாச்சியாரை பார்த்து 3வது வசனத்தில் பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்க தரிசன இடத்திற்கு போவாரானால்
நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். இது ஒரு 2-3 வசனத்துல இந்த விஷயம் முடிஞ்சிருச்சு. ஆனா நான் அந்த பெண்ணோட கேரக்டர்ல போய் நம்ம யோசிச்சோமானால், அவள் ஆல்ரெடி அடிமையா இருக்கிறா. அடிமையானது மாத்திரம் இல்லாமல் இவள் போய் தன்னுடைய நாச்சியார் இடத்துல சொன்னால்னா அதை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா? நீ என்னடி சொல்றது, நான் என்ன கேட்கறதுன்னு என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பா அந்த அடிமை பெண்ண அவமானம் பேசியிருப்பாங்க, இல்லை வேற ஏதாவது பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்ட மைண்ட் பேட்டில்ஸ்லாம் அந்த பெண்ணுக்கு இருக்குது. எல்லாவற்றையும் தாண்டி அவளுடைய குடும்பத்தை பிரித்து விட்டார்கள், அவளுடைய சொந்த நாட்டை பிரித்து இந்த இடத்துல கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த கோபம் எல்லாமே இல்லாமல் எல்லாற்றையும் ஒதுக்கி வைத்து விட்டு அந்த பெண்ணை என்ன பண்ணுறானா, சரி பரவாயில்ல, என்னுடைய ஆண்டவரால் என்ன பண்ண முடியும், இப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்ய முடியும், அதை என்ன பண்ணிடலாம், நம்ம சொல்லிடலாம் அப்படின்னு சொல்லி தன்னுடைய நாச்சியார் இடத்துல அவள் சொல்லுகிறார். சொன்ன பிறகு பார்த்தீங்கன்னா 14வது வசனத்தில், அப்பொழுது அவன் இறங்கி தேவனுடைய மனுஷன் வார்த்தையின்படியே யோர்தானில் 7 தரம் முழுகின போது அவன் மாம்சம் ஒரு சிறு பிள்ளையின் மாம்சத்தை போல மாறி அவன் சுத்தமானான் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு பெரிய அற்புதத்தை செய்யறதற்கு ஆண்டவர் யூஸ் பண்ற ஒரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா பெயர் சொல்லப்படாத ஒரு சின்ன அடிமை பெண். ஸோ நம்மளுடைய வாழ்க்கையிலும் பார்த்தீங்கன்னா சில நாட்களிலே சில நேரங்களிலே ஆண்டவர் நம்மை கொண்டு ஏதாவது காரியங்களை செய்ய முடியுமா என்று சொல்லி நாம் நினைத்து கொண்டு இருக்கிற காலங்கள் உண்டு. சில சமயத்தில் சில பேர் என்று சொல்றது உண்டு, எனக்கு இந்த மாதிரி டேலண்ட் கிடையாது, எனக்கு இந்த மாதிரி காரியங்கள் கிடையாது. இப்படி இருந்திருந்தா ஆண்டவருக்காக நான் என்ன பண்ணியிருப்பேன், ஏதாவது ஒரு விஷயத்த பண்ணியிருப்பேன். ஆனால் ஆண்டவர் எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம்லாம் என்னன்னா, இந்த சிறு பெண்ணை போல உங்களுக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் உங்களுடைய சூழ்நிலை ஆண்டவரை பற்றி மற்றவர்களுக்கு சொல்லும்படியான ஒரு சூழ்நிலையாய் அமைந்தாலும் அமையாவிட்டாலும் அவரை பற்றி ஒரு வார்த்தை நீங்கள் எடுத்து சொன்னீங்கன்னா மீதி காரியங்களை ஆண்டவர் பார்த்து கொள்வார். இன்னைக்கு இருக்கிற பிரச்சனை அப்படிதான். நமக்குள்ள என்னன்னா, எப்படி ஆண்டவரை பற்றி சொல்றது, ஃப்ரெண்ட் சர்க்கிள்லையோ இல்லை வேலை செய்கிற இடத்துலையோ இல்லை நம்ம சுற்றி இருக்கிற சொந்தக்காரங்க மத்தியிலையோ ஏதாவது சொன்னால் ஏதாவது நம்ம தப்பாக நினைப்பாங்களா, இல்லை என்ன இவன் ஏசுன்னு சொல்லிட்டு இருக்கான்னு நினைப்பாங்களா, இல்லை வேற ஏதாவது விதமாக பேசுவாங்களா, நம்மளை கமெண்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனால் நீங்கள் உண்மையிலே அந்த ஆத்தும பாரம் உள்ளவர்களாக இருந்தீங்கன்னா ஆண்டவர் அப்படிப்பட்டதான ஒரு சிச்சுவேஷனை உங்களுக்கு என்று கிரியேட் பண்ணி கொடுப்பார். அப்படிதான் இந்த நாகமானுடைய வேலைக்காரிக்கு ஆண்டவர் என்ன பண்ணாருன்னா, அப்படி ஒரு சூழ்நிலையை ஆண்டவர் கிரியேட் பண்ணி கொடுத்தாரு. அதை அந்த பொண்ணு யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டா. அதன் காரணமாக தான் ஆண்டவர் இந்த வசனத்தை அழகாக குறிப்பிடுகிறார். கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அதாவது அவனை கொண்டு ரட்சிப்பை கட்டளையிட்டார். அவன் என்ன பண்றான்னா, ஃபர்ஸ்ட் அவன் நம்பலை, யோர்தான்ல நான் போய் மூழ்கினேன்னா எனக்கு சரியாகுமா ஆகாதா, ஏன் எங்கள் ஊரில் நல்ல தண்ணி இல்லையா அப்படிங்கலாம் அந்த கான்வர்சேஷன்லாம் போயிட்டு இருக்குது. சரி, அதை தாண்டி என்ன கெட்டு போயிடுச்சு, ஒரு தடவை மூழ்கி தான் பார்த்துருவோமே, நடக்கலை, 2வது விஷயம் மூழ்கி பார்த்துருவோமேன்னு சொல்லி அவன் மூழ்கும் பொழுது அவன் சரீரம் சிறு பிள்ளையை போல மாறிட்டு என்று சொல்லி வசனம் சொல்லுகிறது. அதை பார்த்து அவன் ஆச்சரியப்பட்டு அந்த அற்புதத்தை பார்த்த பிறகு அவன் சொல்றான், இனிமேலு எனக்கு இவர்தான் தேவன், இனிமேலு எனக்கும் என்னுடைய ஆட்களுக்கும் நான் சொந்த கொண்டு ஆடுகிற எல்லாருக்கும் இவர்தான் தேவன் என்று சொல்லி அவன் அறிக்கையிட்டு சொல்லுகிறான். இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம், ஒரே ஒரு விஷயம் தான். இப்படிப்பட்ட மகா பெரிய அற்புதத்தை செய்வதற்கு ஆண்டவர் பெரிய ப்ராஃபட்டையோ இல்லை பயங்கரமான ஒரு வல்லமையுள்ள பாஸ்டரையோ இல்லை ஒரு அத்தாரிட்டேட்டிவான ஒரு பர்சனையோ ஆண்டவர் யூஸ் பண்ணல. சாதாரண ஒரு வேலைக்காரிய, சாதாரண ஒரு அடிமை பெண்ணை ஆண்டவர் அழகாக யூஸ் பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் உங்களை யூஸ் பண்ணணும் என்று சொன்னால் அதுக்கு தகுதி தேவையில்லை, உங்களுடைய மனசு தான் தேவை, உங்களுடைய இருதயம் தான் தேவை. ஆண்டவருக்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணுமே அப்படின்னு சொல்லி உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் நினைத்தீர்களானால் ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை உங்களை கொண்டு செய்வார். இந்த பெயர் சொல்லப்படாத ஒரு பெண்ணிற்கு இப்படிப்பட்ட ஒரு இம்பேக்டை வேதாகமத்தில் அவள் செய்ய முடியும் என்றால் நம்மை கொண்டும் ஆண்டவர் நமக்கு பழைய ஏற்பாடையும் கொடுத்திருக்கிறார், புதிய ஏற்பாடையும் கொடுத்திருக்கிறார். புதிய உடன்படிக்கையும் காட்டியிருக்கிறார், 2ஆம் உடன்படிக்கையும் காட்டியிருக்கிறார். எல்லாவற்றையும் நமக்கு தெரியப்படுத்திருக்கிறார். ஆண்டவர் நமக்கு வார்த்தைகள் எல்லாம் ஒரு க்ளோஸ் பண்ணி ப்ராஃபஸியா இல்லை, எல்லாமே ஆண்டவர் ரிவீல் பண்ணி அநேக காரியங்களை ஆண்டவர் ரிவீல் பண்ணி கொடுத்திருக்கிறார். இப்படிப்பட்ட நிலைமையிலே ஆண்டவரை நீங்கள் புரிந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவருடைய வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, அவருக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொல்லி நீங்கள் நினைக்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயம் பெரிய காரியங்களை செய்வார். ஒரே ஒரு கேரக்டரை மட்டும் நான் மென்ஷன் பண்ணி இதை முடிக்க ஆசைப்படுகிறேன். யோசுவாவின் புஸ்தகம்
2வது அதிகாரம் 9வது வசனம். யோசுவாவின் புஸ்தகம் 2:9. கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். இதை சொல்லுகிற ஒரு கேரக்டர் யாருன்னா ராகாப் என்கிற ஒரு வேசி. நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா பைபிளில் ஆண்டவர் யூஸ் பண்ணுகிற எல்லா கேரக்டர்ஸும் பார்த்தீங்கன்னா மக்களாலேயும் மனிதர்களாலேயும் ஒதுக்கப்பட்டவர்கள், மனிதர்களால் அவலட்சணமாக நிந்தையான பேச்சுகள்னால பேசின அப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் தான் ஆண்டவர் என்ன பண்ணுவார்னா ரொம்ப அழகாக யூஸ் பண்ணியிருப்பார். இந்த ராகாப் என்கிற வேசி பார்த்தீங்கன்னா எரிகோ பட்டணத்தில் ஒரு கேவலமான வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருந்த ஒரு பெண் தான். யோசுவா அவர்களுடைய ஆட்களோடு கூட வேவு பார்ப்பதற்காக போறாரு. வேவு பார்க்கறதுக்கு போகும் பொழுது வேற எங்கேயும் அடைக்கலம் கிடைக்காமல் இந்த பெண் அந்த வசனம் சொல்லுகிறதுபடி, யோசுவா 2வது அதிகாரத்தில் சொல்லியிருந்ததுல அந்த வசனம் சொல்லுகிறதுபடி இந்த வசனத்தில் போடுங்களேன். உங்களை குறித்து தேசத்தின் குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். கர்த்தர் உங்களுக்கு தேசத்தை ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் நான் அறிவேன் என்று சொல்லுகிறார். இவள் ஒரு இஸ்ரவேல் பெண் கிடையாது. ஆண்டவரை பற்றி அறிந்து கொள்வதற்கும் ஆண்டவருடைய அற்புதங்களை அவள் தெரிந்து கொண்டு செங்கடலை பிளந்தாரு, இதெல்லாம் நான் பண்ணியிருக்கிறாரு அப்படின்னு அவள் நின்று கண்களினால் பார்த்து நம்பின பெண் கிடையாது. கேள்வியினால நம்பின ஒரு பெண். அவளுடைய வாழ்க்கையும் சரியாக இருந்ததில்லை. அவள் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழாத ஒரு பெண் தான். ஆனாலும் அவள் ஒப்பு கொடுத்தார் என்றும் உங்களை பற்றி எங்களுக்கு திகில் பிடித்திருக்கிறது என்றும் உங்களை குறித்து தேசத்து குடிகள் எல்லாரும் சோர்ந்து போனார்கள் என்றும் அறிவேன். ஒப்பு கொடுத்தார் என்றும் அறிவேன் என்று சொல்லி அவள் அவளுடைய விசுவாசத்தை அந்த இடத்துல என்ன பண்றான்னா ஊர்ஜிதப்படுத்துகிறாள். அவளுக்கு பெரிய நமக்கு மாதிரி பைபிள்லாம் கொடுக்கப்படவில்லை. எங்கேயோ கேள்விப்பட்டு இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, ஒரு கர்த்தர் இருக்கிறாரு, இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு நல்ல வல்லமையான ஒரு காரியங்களை செஞ்சுட்டு இருக்கிறாருன்னு சொல்லி அவள் நம்புகிறாள். அதனால என்ன பண்றான்னா இவர்களிடத்துல நம்பிக்கையாய் அவங்களுக்கு அடைக்கலம் கொடுக்கிறார். ஆண்டவர் பாருங்க, நீங்கள் அவருக்காக செய்த சின்ன சின்ன காரியத்தை கூட ஆண்டவர் ரொம்ப பெருசா எடுத்துப்பார். நிறைய நேரங்களில் நீங்கள் இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க, இல்லை நீங்கள் இதை நினைத்து பாருங்க. நீங்கள் ரொம்ப மன துக்கமாக இருக்கிற டைமில் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க. ஆண்டவரே இந்த விஷயம் என்னை விட்டு நீங்கன்னா நல்லா இருக்கும், இந்த விஷயத்த மாத்திரம் என்ன பண்ணுங்க, எனக்கு கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி ஆண்டவர் இடத்துல பயங்கரமாக உட்காந்து முட்டி போட்டு ஜெபம் பண்ணலைனாலும் ஒரு சின்ன ப்ரேயர் பண்ணியிருப்பீங்க, மனம் கசந்து அழுத்திருப்பீங்க. ஆண்டவர் அதை கூட கவனித்து அதை உங்களுக்காக நன்மையாக முடிக்க பண்ணுகிற தேவனா இருக்கிறார். இது நிறைய பேருடைய வாழ்க்கையில நடந்திருக்கும், எனக்கும் நடந்திருக்குது. இந்த பெண் செஞ்சதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. அவங்க வந்தவங்களை மறைத்து வைத்து அவளை வெளியே அனுப்பிச்சிடறா, அவ்வளவுதான், முடிஞ்சிருது. ஆனால் எரிகோவிற்கு இவர்கள் படையெடுத்து செல்லும் பொழுது யோசுவா சொல்லுகிறான், அந்த பெண்ணையும் அந்த பெண் சம்பந்தப்பட்ட எல்லா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே, அந்த பெண்ணுடைய உற்றார் உறவினர் எல்லாரையும் அவங்கள மாத்திரம் விட்டு மற்ற எல்லாரையும் சங்கரித்து விடுன்னு சொல்லி யோசுவா சொல்லுகிறான். ஆண்டவர் பாருங்க, அவள் செய்த இந்த நன்மைக்காக, ஆண்டவரை நம்பி ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு செய்த இந்த நன்மைக்காக அவளை நினைத்தருளினது மாத்திரம் அல்லாமல், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் 5வது வசனத்தில் சல்மோன் போவாஸை ராகாபினிடத்தில் பெற்றான், போவாஸ் ஓபேத்தை ரூத்தினிடத்தில் பெற்றாள். அப்படியே ஈசாய் தாவீது வராரு, தாவீதுக்கு அப்புறம் சாலமோன் வராரு, அப்படியே யோசேப்புக்கு அப்புறம் கிறிஸ்து வருகிறார். அந்த வாழ்க்கை சீர்கட்டிருந்த அந்த பெண்ணுடைய சந்ததியில தாவீதும் இயேசு கிறிஸ்துவும் பிறக்கிறாங்க. இங்க பாருங்க, இஸ்ரவேலுடைய வம்சாவளியிலே அப்படியே வந்துட்டு இருக்குது. ஆனா பாத்தீங்கன்னா ஆண்டவர் இந்த ஒரு பெண்ணை அழகா சூஸ் பண்றார். அவள் செய்த அந்த சின்ன காரியத்திற்காக அவளுடைய வாழ்க்கை சீர்கட்டு இருந்தாலும், அவள் ஒரு வேசியா இருந்தாலும் பரவாயில்ல, ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை தகுதிப்படுத்துகிறேன். நீ உன் வாழ்க்கை எப்படி இருந்தாலும் பரவாயில்ல, நான் உன்னை தகுதிப்படுத்துகிற தேவனா இருக்கிறேன். எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்க. நம்ம இது சொல்லும் போது டக்குன்னு கஷ்டமா இருக்கும், ஆனால் இருந்தாலும் இதுதான் உண்மை. அவருடைய சந்ததியே இந்த வேசியோட சந்ததியிலிருந்து தான் அப்படியே வருது. ஆண்டவர் அவளை பரிசுத்தம் பண்ணி அவளை தெரிந்து கொண்டு அவளை தன்னுடைய பாத்திரமாக மாற்றி அவளை தன் மகளாக ஏற்றுக்கொண்ட பிறகு ஆண்டவர் அவளுடைய சந்ததியில அழகா பிறக்கிறார். ஏசப்பா பிறக்கிறார், அவளுடைய சந்ததியில ஆண்டவர் பிறக்கிறார். பாருங்க,
அவள் பெருசா ஒரு விஷயமும் பண்ணல. அவரை நம்பினார், ஆண்டவரை நம்பினார், அவருடைய மக்களுக்கு சில காரியங்களை செய்தார், அவ்வளவுதான். இன்று நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அவருக்காக நீங்க செய்த சின்ன சின்ன காரியங்களை கூட ஆண்டவர் கண்ணோக்கி பார்க்கிற தேவனா இருக்கிற. உங்க நிலைமை என்னவா இருக்கலாம், உங்களுடைய ஸ்டேட்டஸ் என்னவா இருக்கலாம், நீங்க இருக்கிற ஏரியாவோ, நீங்க இருக்கிற இப்ப இருக்கிற நிலைமையோ யாரும் மதிக்கத்தக்க ஒரு நிலைமையில இல்லாம இருக்கலாம். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இந்த ராகாப் என்கிற வேசியை போல அவளை நான் தெரிந்து கொண்டது போல, அவள் செய்த காரியங்களுக்காக அவளை நான் தெரிந்து கொண்டது போல உன்னையும் நான் அறிந்திருக்கிறேன். நீ குப்பையில் இருந்தாலும் சரி, குழியில் இருந்தாலும் சரி, உன்னை நான் கரம் பிடிச்சிட்டேன்னா நான் உனக்கென்று என்னென்ன காரியங்கள்லாம் நான் சொல்லியிருக்கிறேனோ எல்லாவற்றையும் நான் செய்து முடிக்காமல் உன்னை விட மாட்டேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். இந்த இடத்துல நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது ஒரே ஒரு விஷயம்தான். அவர் முன் குறித்து விட்டாரானால் எந்த மனுஷனும் நமக்கு பெயர் சூட்ட வேண்டும் என்று சொல்லி அவசியம் கிடையாது. அவர் உங்களை பெயர் சொல்லி அழைத்து விட்டார் என்றால் மனுஷன் உங்களை என்னதான் சொன்னாலுமே அது கணக்கு கிடையாது. பெருசா எடுத்துக்கொள்ளாதீங்க. ஏன்னா கர்த்தர் உங்களை மகன் என்றும் மகள் என்றும் தான் அழைக்கிறார். கர்த்தர் உங்களை தன்னுடைய பிள்ளையாக தான் நினைக்கிறார். கர்த்தர் உங்களை பரிசுத்தம் பண்ணி இருக்கிறார். இன்றைக்கு உங்கள் நிலைமை வேறாக இருக்கலாம், ஆனாலும் ஆண்டவர் உங்கள் ஓட்டத்தை முடிக்கும் பொழுது, ஆண்டவர் உங்களை கரம் பிடித்து நீங்க எதற்கென்று இந்த உலகத்தில் அவர் உங்களை வைத்தாரோ அதை முடித்து கொடுக்கும் பொழுது மகிமையா இருக்கும். இந்த வேதத்தில் நான் சொன்ன இந்த 2 பெண்கள் கேரக்டர் தான், யாருன்னே தெரியாது, ஆனாலும் அவர்களை கொண்டு பெரிய காரியங்களை ஆண்டவர் செய்தார். யாருன்னே தெரியாது, தன்னுடைய வாழ்க்கை சரியில்லை, ஆனாலும் அவளுடைய சந்ததியை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அறிந்து கொண்டு கர்த்தர் அவளுக்கு ஒரு பெரிய வாழ்க்கையை கொடுத்தார். நம் ஜெபிக்கலாமா? இந்த ராகாபை போல, இந்த நாமானுடைய வேலைக்காரியை போலவும் ஆண்டவருக்கென்று செய்த சிறிய காரியங்களை ஆண்டவர் நினைத்தருளினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவருக்கென்று செய்த எல்லா காரியங்களும் ஆண்டவர் கணக்கில் வைத்திருக்கிறார். உங்கள் கண்ணீரை துருத்தியில் வைத்திருக்கிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் பார்த்து கொண்டிருக்கிற தேவனா இருக்கிறார். அவர் இரவிலே தூங்காமல் பகலிலேயும் உங்களை பற்றி நினைத்து கொண்டு பரிசுத்த ஆவியானவரிடத்திலே உங்களை பற்றி அவரிடத்திலே பரிந்து பேசி கொண்டிருக்கிற வேலையை தான் செய்து கொண்டிருக்கிறார். அவர் உங்களை அதிகமாக நேசிக்கிறார். ஜெபிக்கலாமா? அதிகமாக நேசிக்கிறேங்க நல்ல ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த வேதத்தில் நாங்கள் பார்த்தது போல ஆண்டவரே, ராகாப்பை போல ஆண்டவர் உம்மை பற்றி அதிகமாக எனக்கு தெரியாவிட்டாலும் உம்மை நம்புகிற அந்த பிள்ளையை ஆண்டவரே பிரித்தெடுத்து தெரிந்தெடுத்து ஆண்டவரே அநேக ஜாதிகளுக்கு தாயாக நீர் மாற்றி வைத்தீரே தகப்பனே. அதே போல ஆண்டவரே, இந்த நாமானுடைய வேலைக்காரியம் ஆண்டவரே, அவள் செய்த ஒரு சின்ன காரியத்திற்காக அந்த தேசத்தை ரட்சிக்கும்படியான ஒரு பெரிய விதையாக அதை மாற்றினதுக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அதே போல இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் அவர்கள் செய்த ஒவ்வொரு காரியங்களும் உமக்கென்று அவர்கள் செய்த எல்லா வித காரியங்களும் கர்த்தர் ஆண்டவரே மகிமையாய் வெளியரங்கமாக்கி தருவீராக தகப்பனே. ஆண்டவரே, அவர்கள் அந்தரங்கத்திலே உமக்கென்று ஆண்டவரே உள்ளத்தின் ஆழத்திலிருந்து செய்த ஒவ்வொரு சின்ன சின்ன காரியங்கள் கூட ஆண்டவரே இப்பொழுது மனிதர்களால் புறக்கணிக்கப்பட்ட காரியமாக இருக்கலாம், ஆனாலும் கர்த்தர் ஒரு நாள் அதை வெளியரங்கமாக்கும் பொழுது ஆண்டவரே அது இந்த உலகம் காணும்படியாக, அவர்களை நிந்தித்தவர்கள் காணும்படியாக, அவர்களை ஆண்டவரை ஏளனமாய் நினைத்த மக்கள் காணும்படியாக கர்த்தர் மகிமைப்படுத்தி தருவீர் என்று சொல்லி விசுவாசிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேலை முழுவதும் கர்த்தர் பொறுப்படுத்திக் கொண்டு வழிநடத்துக்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. இதை பார்த்த ஒவ்வொரு மக்களையும் ஆண்டவர் நீ பேராக ஆசீர்வதிங்க. அவர்களுடைய வாழ்க்கையிலே, அவர்களுடைய ஃபேமிலியில் ஆண்டவர் அவருடைய வேலையில் இருக்கிற எல்லாவது குறைகளையும் நீக்கி கர்த்தர் அவர்களோடு இருந்தும் ஒரு பிரச்சனத்தினால் அவர் நிரப்புவீராக தகப்பனே. எல்லா துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.